பிரதமர் மோடி இந்தியாவில் இருக்கிற மகள்கள் எல்லாரும் பாதுகாப்பாக இருக்காங்கன்னா பேசிக்கிட்டு இருப்பார். ஆனால் என்னன்னா மத்திய அமைச்சருடைய மகளுக்கே மகாராஷ்டிராவில் பாதுகாப்பு இல்லை. ஆமாம், மத்திய அமைச்சர் வந்து மகாராஷ்டிராவில் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போய் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. யார் அவங்கன்னா மத்திய இணையமைச்சர் ரக்ஷா. இவங்க வந்து இவங்களோட மகள், அவங்க வந்து மைனர் தான். எனக்கு வந்து இந்த மாதிரி போயிருந்தாங்க மகா சிவராத்திரி விழாக்காக. அங்கே வந்து துரத்தி சில பேர் வந்து பாலியல் துன்புறுத்தல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்க ரக்ஷானா, மகாராஷ்டிராவில் நாளுக்கு நாள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே வருது. இங்கே யாரும் சட்டத்தை மதித்து நடக்கிற மாதிரியே தெரில. அதனால தான் வந்து இந்த மாதிரி ஆட்கள் வளர்ந்துக்கிட்டே போகிறாங்க. ஆட்சியில் இருக்கவங்க இதெல்லாம் பார்க்கணுங்கிற மாதிரி அங்கே உள்ள பிஜேபி அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை இல்லை, அது வந்து ஒரு மாதிரி ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க, இங்கே சரியில்லை சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறத. இதை இப்போ காங்கிரஸ் எடுத்துக்கிட்டு உங்கள் அமைச்சரே தான் சொல்கிறாங்க, மத்திய அமைச்சரே பதவி விலகுங்கன்னு ஃபட்னாவிஸுக்கு எதிராக கிளம்பியிருக்காங்க. அவங்கவுங்களுக்கு வரப்போ வழினுங்கிறதுனால புரிஞ்சிக்க முடியுது. இதே மக்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா என்ன நினைப்பாங்க? வாய் திறப்பாங்களா அவங்க பாஜகவோட அமைச்சர்கள்? ஆமாம், கண்டிப்பாக திறக்க மாட்டாங்க.